Hello friends, welcome to Smart Samilare. உங்கள்கிட்ட கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸும் 10 நிமிஷமும் இருந்தா போதும். சும்மா மொறு மொறுன்னு எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவையும் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்டியான பிரெட் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? 8 பிரெட் ஸ்லைசஸ், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வைத்து உரித்தது, அரை கப் ஃப்ரெஷ் அல்லது ஃப்ரோசன் பட்டாணி, சிறிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கியது, சீரகம் அரை டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருந்த பொட்டேட்டோவை எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா உடச்சி விட்டுறலாம். ரொம்ப நைஸாக மசிச்சிட வேண்டாம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி உடச்சி விட்டுட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சு வரையில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். அதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் மற்றும் பச்சை பட்டாணி இதை ஆட் பண்ணிடலாம். நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துக்கேன், அதனால் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்திங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமம் அதோட மசால் தூள் வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி தூள் வகைகள் சீக்கிரமாக கரைஞ்சிரும். எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா ஆல்ரெடி ஆயில்லையே நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமாக அதனுடைய ராஸ்மல் போயிடும். இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த டைமில் பிரெட் சமோசாவுக்கான சீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாத மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இது நம்ம அந்த ப்ரெட்டை நம்ம கார்னர் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்து நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டோடைய கார்னர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னர் நம்மளுக்கு சமோசா செய்கிறதுக்கு தேவைப்படாது. ஆனால் இது நீங்கள் தூக்கி போட்டுறாமல் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு ட்ரையாக நீங்கள் ஒரு கடாயில் அனலை கம்மியாக வச்சு வறுத்துட்டு அதை நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணுன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி ப்ரெட்டோடைய கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஷீட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெட்டை தேய்ச்சிங்கன்னா நல்ல தின்னாகிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே நல்லா தெரியும். இதுக்கு நீங்கள் வாங்குகிற பிரெட் ஸ்லைஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் பெரிய சைஸாக வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரெட்டிலே நீங்கள் 2 சமோசா சீட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னானதுக்கப்புறமா குறுக்க நீங்கள் கத்தியில் கட் பண்ணினீங்கன்னா 2 சீட்டுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அதனுடைய கார்னரை லைட்டாக நீங்கள் கட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு சமோசா ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த நீல சைடில் ஒரு ஹாஃபுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை உல்டாவாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் நடுவில் சென்டர் பார்த்து ஃபோல்டு பண்ணணும். பாருங்க, நல்லா சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக முதல்ல ப்ரெஸ் கொடுத்துருங்க. அந்த 2 எண்டிங்கும் நல்லா அதில் ஒட்டிடணும். திரும்ப நம்ம ஸ்டஃப் உள்ற வச்சுட்டு மடக்கையில் அது ஓப்பன் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல கோன் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டஃப் எடுத்து நல்லா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஸ்பூன்லேயே ஸ்டஃப் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சிடலாம். அதுக்கடுத்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கார்னரை மட்டும் ஒரு சைடு மட்டும் நீங்கள்
மைதா மாவு பேஸ்ட் வச்சுட்டு இன்னொரு சைடை ஃபோல்டு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு இல்லாத சைடை உள்ற வச்சுட்டு மைதா மாவு நம்ம வச்சிருக்கிற சைடை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே போதும், நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப அழகாக நம்மளுக்கு சமோசா கிடச்சாச்சு. இதே மாதிரி மற்ற பிரெட் துண்டுகளையும் நல்ல சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணிவிட்டு நான் காமிச்சிருக்கிற மாதிரி உள்ள ஸ்டஃப் வச்சு அடைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேலை ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். யார் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் உடனே செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போது கடாயில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. இல்லாட்டி இது நம்ம ப்ரெட்டில் செய்கிறதுனால போட்ட உடனே உங்களுக்கு கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் சமோசாவில் ஒரு 4 பீஸ் அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஒரு நிமிஷம் 2 சைடும் அப்படியே திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடும். சும்மா வாசனையே வீடே தூக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சமோசாவை சமோசா ஸ்வீட் இல்லாமல் ப்ரெட்டில் வச்சு ரொம்ப முறுமுறுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கிற அற்புதமான டேஸ்ட்டோட வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.